Hello friends, welcome to Homemakers Bowl. நாம இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை பார்த்திருப்போம், சிக்கன் கோலா உருண்டை பார்த்திருப்போம், வெஜ் கோலா உருண்டை, அதாவது வாழைக்காவை வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை தான் இன்னைக்கு பண்ண போறோம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இருக்கும். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் இதுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் பட்டன் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ளார போவோமா? ரெசிபியை பார்ப்போம். இப்போ 4 வாழைக்காவை துண்டு துண்டா நறுக்கி இந்த மாதிரி இட்லி பானையில உப்பு தெளிச்சு நான் 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழைக்காய் இப்படிதான் இருப்பாரு. இவரை தோலை நீக்கிட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னடா பச்சையா போட்டவர் கருப்பாயிட்டாரேன்னு பாக்குறீங்க, பரவாயில்ல, நம்மளுக்கு அப்பதான் மேஷ் ஆகி நல்லா வரும். இதுக்கப்புறம் அதை மேஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 20 சின்ன வெங்காயம் தோல் எடுத்துட்டு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விடலாம். நல்லா வதங்கி இது பளபளன்னு கண்ணாடி போல வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இப்படிதான் இவரும் நிறம் மாறிடுவாரு. இதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு 8 பூண்டு பல்லு சேர்த்து நல்லா வதக்குங்க. 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா. நம்ம வீட்டுல காரம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துப்போம். நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் மசாலா தன்மை வேணும் இல்லையா, அதுக்காக தான். கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு, கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அவ்வளவுதான். இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே அடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலை, சும்மா ஒரு 2 ஈர்க்கு கருவேப்பிலை இலை, பிளஸ் 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைய நல்ல துண்டு துண்டா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்க இந்த மாதிரி வதக்காம நறுக்கியும் நீங்க மாவுல சேர்த்தும் செய்யலாம். நான் இப்ப இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நம்ம இது எல்லாத்தையும் இப்ப அரைக்க தான் போறோம். அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை மட்டும் 1/4 கப் பொட்டுக்கடலையை தனியா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுல போட்டு வதக்கி நுணுக்க வேண்டாம். நம்ம தனியா, ஏன்னா இதை நம்ம கோர்ஸா நுணுக்க போறோம். அது நல்ல மாவா வரணும் நமக்கு. அதனால அதை தனியா மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜார்ல வதக்கி வச்சிருக்கிற பொருளை சேர்த்து நல்லா கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல கொரகொரன்னு அரைச்சி எடுக்கணும், மைய அரைச்சிடாதீங்க. இந்த பக்கத்திலே பாருங்க, அந்த 4 வாழைக்காவை நல்லா மேஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு கையால மேஷ் ஆகலைன்னா மிக்சியில ஒரு பல்ஸ் மோட்ல ஒரு ஓட்டி கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்சர்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த கூடவே இந்த எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காவையும் இதுல நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பெருங்காயம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். வாழைக்காவை சாப்பிட்டுட்டு நம்ம கேஸோட அவஸ்தைப்படுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 கோலா உருண்டையை அதிகமா சாப்பிட்டோம்னா என்ன பண்றது? அப்ப பெருங்காயத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதா. அதனால பெருங்காயத்தூளை தாராளமாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப வாழைக்காவை சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துட்டு இதுல அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை, அதையும் மாவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதுல சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்ப இதை நல்லா கையால பிசைஞ்சு கொடுக்க வேண்டியதான். நல்லா கலந்து விடுங்க. எல்லா பொருளும் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டிக்கலாம். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. வாழைக்காய் கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். வீட்டுல 2 பேர் இருந்தா பெரிய பெரிய சைஸா உருட்டிக்கலாம். கொஞ்சம் 4-5 பேர் இருந்தா சின்ன சின்ன சைஸா உருட்டி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன ஷேப்பா உருட்டிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருங்க. நான் இப்ப இது எல்லா மாவையும் அதே மாதிரி நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம கோலா உருண்டை சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதா. அவ்வளவுதான். வாங்க இப்ப எண்ணெயில போட்டு எப்படி எடுக்கிறதுன்றத பார்ப்போம். எண்ணெயிலையும் நான் போட்டுட்டேன். அவரை போடுறத நான் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். அவரை போட்டதுக்கு அப்புறம் இப்படி
இப்படிக்கா ஒண்ணு அப்படிக்கா ஒண்ணு ஒரு தடவை லைட்டா ஃபிளிப் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமா போட்டு அவர் திருப்பி போட்டுறாதீங்க, அவ்வளவுதான் பிரிஞ்சு தனித்தனியா போயிடுவாரு. பாருங்க நம்ம சூப்பரான கோலா உருண்டை சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. வாழைக்கால கோலா உருண்டையா அப்படியே செஞ்சு நீங்க வச்சீங்கன்னா மட்டன் கோலா உருண்டைன்னு கொடுத்தா நம்ம மக்களும் விரும்பி அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.